இங்க ஜானுங்கிற ஒருத்தன் ஒரு மேஜிக் கிரையானை எடுத்து காத்துல ஒரு பைசைக்கிள் வரையறான். அடுத்த செகண்டே அது ரியல் பைசைக்கிளா மாறிடுது. உடனே அவனும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த பைசைக்கிள்ல ஏறி அப்படியே ரோட்ல ஓட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க ரோட்ல ராங் சைடுல போனதால ஆப்போசிட்ல வந்த ஒரு கார் அவங்க மேல மோதுற மாதிரி ஃபாஸ்டா வருது. அதை பார்த்து பயத்துல நடுங்கி போன அவனோட ஃப்ரெண்டு உடனே ஒரு பெரிய கலைமான் உருவத்துக்கு மாறிடுறான். ஆனா காரை ஓட்டிட்டு வந்த அந்த லேடி அந்த விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டான். உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வந்த அவங்களுக்கு எதுவும் ஆகாததை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பலாம்னு போறான். அப்போ ஜான் அவளோட கார் டயர் பஞ்சர் ஆகி இருக்கிறத கவனிக்கிறான். உடனே அவளுக்கு பதில் உதவி செய்யறதுக்காக அவனோட மேஜிக் கிரையானை எடுத்து ஒரு டயரை வரையறான். உடனே டயர் வந்துருது. அதை பார்த்து அவளோட பையன் பயங்கர ஷாக் ஆகுறான். அவன் அந்த டயரை அவகிட்ட கொடுத்ததும் உடனே அவளும் யோசிக்காம அதை கார்ல பிக்ஸ் பண்ணிடுறான். அந்த கேப்ல ஜான் அவளோட பையன் கூட பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அவங்களோட வீட்டுல டிராப் பண்ணலாம்னு கூட்டிட்டு போறா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பூமிக்கு புதுசா வந்திருந்ததால அவங்களுக்கு வீடு எதுவும் இருக்காது. அப்போ அவளோட பையன் அவங்க நம்ம வீட்லயே தங்கி கட்டும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டதால அவளும் சரின்னு சொல்லிடுறா. அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த குட்டி பையனோட வீட்லயே தங்குறாங்க. அந்த பையனுக்கு ஆர்வம் ஃபுல்லா அந்த மேஜிக் கிரையான் மேலேயே இருக்கிறது தெரிஞ்சு ஜான் அந்த கிரையானை அவன் கிட்ட கொடுத்து உனக்கு பிடிச்சது எதையாவது வரணும்னு சொல்றான். உடனே அவன் ஒரு பறக்கிற ஸ்பைடரை வரைஞ்சிடறான். ஆனா அந்த ஸ்பைடர் நேரா அவனோட அம்மா கிட்ட போயிருது. அதை பார்த்து பயந்து போன உடனே அதை ஓங்கி அடிச்சு காலி பண்ணிடுறான். அப்படியே கீழே இறங்கி வரும்போது டேபிள்ல நிறைய வகையான ஃபுட் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். ஜான் தான் அந்த மேஜிக் கிரையானை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பான். ஆனா அந்த பையனுக்கு அதெல்லாம் பத்தாம நான் வானத்துல பறக்கணும்னு சொல்றான். இதனால ஜான் அவனுக்கு ஒரு ஏரோப்ளைனை வரைஞ்சு கொடுக்கறான். ஜான் ப்ரொப்பலரை இழுத்ததும் பிளேன் வந்தது. உடனே எல்லாரும் அதுல ஏறி ஜாலியா பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜானுக்கு பிளைட்டை ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால அந்த பிளைட் ஒரு பில்டிங்ல மோதுற மாதிரி போயிருது. லாஸ்ட் செகண்ட்ல எப்படியோ திருப்பி அதுல மோதாம தப்பிச்சிடறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பிளைட் அப்படியே கீழே நோக்கி வேகமா விழ போகுது. உடனே ஜான் ஒரு பேராஷூட்டை வரைஞ்சி அந்த பிளைன் கிராஷ்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்திடுறான். அப்போ அந்த குட்டி பையன் கீழே அவங்க ஸ்கூலோட பிளே கிரவுண்ட் இருந்ததை பார்த்து அந்த கிரவுண்ட்ல இறங்கி அங்க இருந்து கிளாஸுக்கு போயிடலாம்னு நினைக்கிறான். ஆனா கிளாஸ் ரூமுக்கு அவன் வந்ததும் சில புல்லிஸ் அவனை ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ள அடைச்சு லாக் பண்ணிடுறாங்க. வெளியே வர முடியாததால அவன் கிட்ட இருந்த அந்த மேஜிக் கிரையானை வச்சு ஒரு குட்டி மான்ஸ்டரை வரையறான். உடனே அந்த மான்ஸ்டருக்கு உயிர் வந்து கதவை உடைச்சி அந்த பசங்களை துரத்த ஆரம்பிக்குது. அடுத்ததா அந்த மான்ஸ்டர் டீச்சரையும் தூக்கி எறிஞ்சு பெரிய பிரச்சனையே பண்ணிடுது. அந்த டைம்ல அவனோட அம்மா ஜானுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். உடனே ஸ்கூல்ல இருந்து அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி உங்க பையன் ஸ்கூல்ல பிரச்சனை பண்றான்னு சொல்லி அவளை வர சொல்றாங்க. அதனால ஜான அந்த சூப்பர் மார்க்கெட்டை பாத்துக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ அங்க ஒரு குட்டி பையன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு டாய் ஹெலிகாப்டர்ல ஏறி விளையாடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனோட மேஜிக் கிரையானை வச்சு அந்த ஹெலிகாப்டர் மேல ஒரு ப்ரொப்பலரை வரைஞ்சிடறான். இதனால கொஞ்ச நேரத்துல அந்த ஹெலிகாப்டர் அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவனோட அம்மா பதறி அடிச்சு அந்த ஹெலிகாப்டரை பிடிக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த ஹெலிகாப்டர் அவங்களையும் சேர்த்து இழுத்து அப்படியே மேல கொண்டு போயிருது.